Hi friends, வணக்கம். இது 11th gear தமிழ் மோட்டார் சேனல். இது ஒரு நம்ம சீரிஸா ஆரம்பிக்கிறோம். என்ன சீரிஸ் அப்படினா ஐடிஐ டிப்ளமோ ஆட்டோமொபைல் படிக்கக்கூடிய ஈவன் பிஇஆ கூட இருக்கட்டும். ஆட்டோமொபைல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு இந்த மோட்டார் பற்றிய ஒரு புரிதலுக்கான ஒரு வீடியோக்களை தொகுத்து வழங்க போறோம் ஒரு சீரிஸா. அதனால உங்களுக்கு இந்த வீடியோக்கள் தேவையில்லைனாலும் இப்போ நம்ம இதில் காட்டுற மாதிரி ஒரு டைட்டில் கார்டு போடுவோம். இந்த டைட்டில் கார்டு போட்டிருந்தாலே இந்த வீடியோவை உங்களை சார்ந்த ஆட்டோமொபைல் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பிள்ளைகளுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. வீடியோக்குள்ளே போகலாம், தொடருவோம். இங்கே ஒரு என்ஜின் பார்க்குறோம். இப்போ ஒரு என்ஜின் அப்படின்னா என்னென்னு கேட்குறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு ஒரு சரியான புரிதல் இல்லை. என்ஜின் தான் முக்கியன்றாங்க, அது இல்லைன்னா வண்டி ஓடாதுன்றாங்க, அதுதான் ரொம்ப அவசியமான பொருள்ன்றாங்க. அப்போ ஒரு இதெல்லாம் இந்த என்ஜினுடைய பயன்பாடு, இப்போ ஒரு என்ஜினுடைய பயன்பாடை சொல்கிறாங்க. இது ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய நபர் சொன்னால் தவறில்லை. ஒரு ஐடிஐயில் ஆட்டோமொபைல், டிப்ளமோவில் ஆட்டோமொபைல், பிஇ படிச்சுட்டு வர நண்பர்கள் கூட சரியான புரிதல் இல்லை. அப்போ என்ஜின்னா என்ன, என்ஜின் என்ன பண்ணுது, அவ்வளோதான் விஷயம். என்ஜின்னா என்ன, நம்ம பெட்ரோல் டேங்கில் பெட்ரோல் கொடுக்குறோம். இந்த பெட்ரோல் உள்ளே போய் எரியுது அப்படிங்கிறது தெரியும். உள்ளே எரிகிறதுனால இது உள் எரி என்ஜின், இன்டர்னல் கம்பஷன் என்ஜின் அப்படின்னு சொல்லுவோம். இதை அடுத்த பகுதியில் பார்ப்போம். அப்போ உள்ளே எரியுது, எரியும் பொழுது என்ன கிடைக்குது, வெப்பம் கிடைக்குது. இந்த வெப்பம் என்னவாக மாற்றப்படுது அப்படின்னா இந்த வெப்பம் சக்கரங்களுக்கு இயங்கு சக்தியாக, சுழலக்கூடிய சக்தியாக கிடைக்குது. அப்போ இந்த என்ஜினா என்ன, பெட்ரோல் கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை சக்கரங்களுக்கு சுழலும் இயக்க ஆற்றலாக மாற்றி கொடுக்கக்கூடிய கருவி, அவ்வளவுதான் விஷயம். அப்ப என்ஜின் என்ன, என்ஜின் என்பது எரிபொருளிலிருந்து கிடைக்கக்கூடிய வெப்ப ஆற்றலை இயக்க ஆற்றலாக மாற்றி கொடுக்கக்கூடிய கருவி, அதுதான் என்ஜின் ஆகும். அடுத்த சீரீஸ்ல என்ஜின்ல எத்தனை டைப் இருக்கு, என்னென்ன டைப் என்ஜின்ங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம்.